நல்லா போயிட்டு இருந்த என்னோட வாழ்க்கையில மாத்தி போட்ட ஒரு நாள் அது. சாரி ஏட்டையா, கோச்சிக்காதீங்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் காட்டுங்க, மற்ற நாளாக நானே பார்த்துக்கிறேன். இதில் என்ன சார் இருக்கு? பரவாயில்ல போங்க. ஹலோ, எஸ்ஐ அரவிந்த் பேசுகிறேன், சொல்லுங்கள். சார், ஸ்டேஷன்லேருந்து கால் பண்ணுறேன். க்ரைம் நடந்திருக்குன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. எங்கே? நம்பர் 68 பஜனை கோயில் தெரு சார். பஜனை கோயில் தெருவா? ஆமாம் சார், கொஞ்சம் பாருங்கள். ஓகே, நான் பார்க்குறேன். நான் இங்கே டியூட்டியில் ஜாயின் பண்ணதுலேருந்து ஒரு நாள் கூட க்ரைம் நடந்ததே இல்லை சார். ஏட்டையா, க்ரைம்னு இப்போ தான் ஃபோனே வந்துச்சு. ஒரு வேளை இவர் வந்த நேரமாக இருக்குமோ? யாரு? யாருன்னு கேக்குறேன்ல. இவன் ஏன் இப்போ கால் பண்ணுறான்? சொல்லு மச்சான், என்னடா? மச்சான் யாருன்னே தெரியலடா, என் வீட்டு கதவு வந்து அடிக்கிறாங்கடா மச்சான். என்னடா ஆச்சு? என்னடா சொல்ற? மச்சான் சீக்கிரமா வந்து பாருடா, பயமா இருக்கு. தோ வந்துட்டேன்டா, வர மச்சான், இருடா. ஹலோ மச்சான், சீக்கிரமா வாடா, அவன் உள்ள வந்துட்டான்னு நினைக்கிறேன்டா. வெளியில டோர் லாக்ல இருக்குடா, எப்படி வருது என்ன பண்றதுன்னு தெரியலடா. மச்சான் மச்சான் அவன் வந்துட்டான்டா, எப்படியா வந்து காப்பாத்துறா மச்சான், சீக்கிரம் மச்சான். தோ இரு மச்சான், உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன். ஹலோ மச்சான், கேக்குதாடா? ஹலோ மச்சான், டேய் கேக்குதாடா? ஹலோ ஹலோ, டேய் மச்சான் எதனா பேசுடா. ஹலோ ஹலோ மச்சான், ஹலோ டேய் மச்சான் எதனா பேசுடா. அடுத்து நீதான்டா. சார், இங்கே தான் நிப்பாட்டுங்க. என்னாச்சு போய் பாருங்க. சார் 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 எமர்ஜென்சி சார். என் ஃப்ரெண்டு எனக்கு கால் பண்ணா சார். அவனுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னே தெரில சார். யாரும் அவங்க வீட்டை உடைக்கிற மாதிரி சொன்னாங்க சார். அதுக்கப்புறம் அவன் கிட்ட எந்த ரீப்ளையும் இல்லை சார். திடீர்னு அவன் வீட்டில் யாரோ கடப்பாரை வச்சு குத்துறதா சொல்கிறான் சார். என்னாச்சுன்னே தெரில சார். கடைசியா என்ன கொண்டுடுவேன்னு சொன்னான் சார். அடுத்தது நீ தான் சொன்னான் சார். ரொம்ப பயப்படுறான். என்ன பண்றதுன்னு தெரியல சார். போய் பாருங்க. தம்பி இங்க வா. ஹலோ சொல்லுங்க சார். நீங்க இருக்கீங்கல்ல, அது பக்கத்துல இன்னொரு கிரைம்னு கால் வந்திருக்கு. ஓகே, எங்க? கங்கையம்மன் கோயில் கிட்ட தான். ஏடியா கிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாரு. என்னது, மறுபடியும் பக்கத்துலயே வா? ஆமா சார். ஏடியா சார்
பக்கத்தில் ஏதோ கிரைம்னு சொல்கிறாங்க. நான் அங்கே போகிறேன். சரிங்களா? இவனை வேற மிரட்டுறாங்க. நீ என் கூட வா. சார் 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 என் ஃப்ரெண்டு நம்ம ஸ்பீக்கரில் போடு. ஹலோ ஹலோ. நான் தான் சொன்னல அடுத்தது நீதான்னு. என்ன ஆனாலும் பார்த்துக்கலான்ற தைரியத்தில் தான் நான் அவனை கூட்டிகிட்டே போனேன். என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள அடுத்தடுத்து நிறைய நடந்துச்சு. தம்பி டேய் டேய் தம்பி டேய் டேய் தம்பி மேலே வா எந்திரி. என்னாச்சு? ஏட்டையா கொஞ்சம் வாங்க. சார் 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 என்னாச்சு சார்? பேட்ரோலுக்கு கால் பண்ணி சீக்கிரமா வர சொல்லுங்க. சார் கால் பண்ணால் எடுக்க மாட்டாங்க சார். வேற ஏதாவது வண்டி இருந்தால் பாருங்க ஏட்டையா. இதோ அந்த வண்டியை மடக்குங்க. டேய் வா. ஏய் தம்பி நிறுத்து. ஏட்டையா நான் அந்த கிரைம் சீனில் போய் என்னாச்சுன்னு பார்க்குறேன். நீங்கள் அவனை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருங்க. சரிங்க சார். குடிச்சிருக்கான். நீ இறங்கு. ஏட்டையா நீங்கள் வண்டி எடுங்க. வா. நீ வா, நீ உட்கார். இங்கே இருங்கப்பா, நான் பைக்கை விட்டு வந்துடுறேன். ஐயோ எங்கடா போனீங்க? என்னை உரிச்சிருவானுங்கடா. வந்துருவண்டி. சார் 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 கூட்டிட்டு போய் இடத்துல அவங்களை காணும் சார். எங்க போனாங்கன்னே தெரியல சார். இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல சார். இந்த சின்ன விஷயத்தை கூட ஒழுங்கா பண்ண மாட்டீங்க. போங்க அந்த வீட்டில் போய் ஏதாவது லீடு கிடைக்குதான்னு பாருங்க. போங்க. சரிங்க சார். ஐயோ முதல் நாளே எவன் காலில் வேணும்னு தெரியலையே. சார் ஆப்போசிட் வீட்டில் ஒருத்தனை கட்டி போட்டு வச்சிருந்தாங்க சார். யாருன்னு கேட்டால் நான் தான் ஓனர்னு சொல்கிறான் சார். என்ன சார் பண்ணுறது இப்போ? யார் அவன்? நான் தான் இந்த வீட்டு ஹவுஸ் ஓனர். என்னை எவனோ கட்டி போட்டு போயிட்டான். அவன் மட்டும் என் கையில் கிடைச்சான். ஒரே வெட்டா வெட்டிடுவேன். வேற ஏதாவது இருக்கான்னு பார்க்க சொன்னா இவனை போய் கூப்பிடுறீங்க. பைத்தியக்கார மாதிரி ஒரே வெட்டா வெட்டிடுவேன். மட்டும் தான் சார் இருந்தான் உள்ள. அவன் மட்டும் இருந்தான். மேலே கை வச்சிட்டான். அவனை ஒரே வெட்டா வெட்டிடுறான். என்ன பண்றதுன்னே தெரியலையே. இதோ வெட்டுறான் பார். சார் ஒருவேளை கட்டி போட்டு தான் கொலை பண்ணியிருப்பானோ? அப்புறம் ஏன் ஏட்டி அவன் நமக்கு கால் பண்ணணும்? இன்னொருத்தன் கூட சேர்ந்து கொலை பண்ணியிருப்பாங்களோ? அப்போ கீழே வந்து அடிச்சவன் ஒருவேளை நம்மளை ஏமாத்திட்டு போயிருப்பாங்களோ? அப்படின்னா பைக்கில் வந்தவன் அப்போ மொத்தம் 4 பேர். எவன் பண்ணானே தெரியலையே. ஒரே சுத்தலாகவே இருக்கே. இங்கே ஒருத்தன் செத்துட்டான்னு வந்தா இன்னொருத்தன் செத்துட்டான்னு கால் வருது. ஃப்ரெண்டுன்னு வந்தவனையும் ஆளை காணும். அவனை கூட கூட்டிகிட்டு போனவனையும் காணும். என் மச்சானை எவன் கொலை பண்ணானோ அவனை பிடிச்சி கண்டம் துண்டமா வெட்டி சாய்க்காம இன்னும் என்னடா பிடிங்கன்னுக்குறீங்க?